Hi families, welcome back our channel. நாங்கள் தான் உங்கள் சாய் திவ்யா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆடி 18 என்ன சொல்லுவாங்க, ஆடி 18 வந்து இந்த நம்ம வீட்டில் வந்து இறந்தவங்களுக்கு வந்து நினைவாக வந்து படையல் வச்சு சாமி கும்பிட்ற ஒரு இது. அதுக்கப்புறம் அந்த ஆடியிலே வந்துட்டு நம்ம எதாவது பொருள் ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு மென்மேலும் வளரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சில விஷயம் வந்து பெரியவங்க வந்து சொல்லி நமக்கு தெரியும். அந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணோம், நம்ம என்ன செஞ்சோம், என்ன பண்ணோம், யாருக்கு சாமி கும்பிட்டோம் அப்படின்ற விஷயம் எல்லாமே வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாங் வீடியோ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே முக்கால்வாசி மேக் பண்ணதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு வீடியோஸ் வந்து போடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மிஸ்டேக் தான், அதுக்கு சில ரீசன் இருக்கு. ஸோ அதனால தான் இப்போ வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வர மாட்டேங்குது. அது என்னென்ன அப்படின்றது எல்லாமே நாங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நாங்கள் எங்களோட இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுதான் நம்ம எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சிட்டு இப்போ வந்து நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். கடைக்கு போய் கறி எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம். ஏரியாவுக்கு முன்னாடியே இருக்குது கடை, அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. போய் எடுத்துகிட்டு அந்த அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு காமிக்கிறோம். ஆனால் பார்க்கலாம். போய் நம்ம வண்டி எடுக்கணும். வாங்கிட்டாங்களா? இப்போ வாங்கியாச்சு. வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். கிளம்பிட்டு வீடியோ பண்ணி பாருங்கள். லாங் வீடியோவும் வரும். வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கியாச்சு. ஒரு பேயை பார்க்குறீங்களா? காலங்காத்தாலே ஒரு பேய். திவ்யா டெய்லி என்ன ஃபேஸுக்கு போடுற அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். திவ்யா இப்போ டைம் வரணும்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து 8 போகுது. டீ வச்சுட்டு இருடின்னா மூஞ்சிக்கு க்ரீம் போட்டு தாக்கிட்டு இருக்கிறா பாருங்களேன். இப்படி இருந்தால் வழி என்ன பண்ணுறது? இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னடா திவ்யா நெத்திக்கு போட்டுருக்கா அப்படிங்கிறது பார்க்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப பிளாக்காக இருக்குது, அதனால போட்டுட்ருக்குறா. ஏதோ கோயிலில் துண்ணூறு போட்டு வச்சுடுவாங்கல்ல பட்டைக்கு, அந்த மாதிரி வச்சுட்ருக்குறா. காஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. குளிக்கிறதுக்கு தண்ணி காய வச்சுட்டோம். பால் வாங்கி காய்ச்சி வச்சுட்டா. அதனால் இருக்கிற பாலை இப்போ வந்து டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னை எடுக்காதடா, எல்லாம் சிரிப்பாங்க. சிரிச்சா பரவாயில்ல. ஓஹோ இப்போ புரியுதுடா. அப்போ புரியல, அப்போ புரியுதுடா. அடிச்சிருவேன். நம்ம வீட்டுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த இடத்துல இருந்த செல்ஃபை வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கு வேண்டி ஃபுல்லாக தூசியாக இருந்துச்சா, அந்த தூசியெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம். நான் மட்டும்தான். செருப்பு டீத்தூள் வாங்கிடு. தொட்டு பாரு. நேற்று உருட்டி வச்சது காமி. டீன்னா எத்தனை? ஒரு டம்ளர் டீ எவ்வளோ? 25 ரூபா. செருப்பு. பெரிய டம்ளர். என்னமோ மாட்டு பண்ணையில் போய் பால் வாங்கிட்டு வந்த மாதிரி நீ 25 ரூபா சொல்கிறா. நீ ஆயிரத்து யார் நீ? நீ என்ன வீட்டுக்குள்ளே பூந்துட்டு நீ எவனி? கீழே வீடு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சொட்டை வேறு எனக்கு. இப்போ தான் நாங்கள் டீ குடிச்சிட்டு அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே வாங்க பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆத்துப்பழம் போகிறது, எங்கள் அப்பாவுக்கு என்னெல்லாம் வச்சு படைக்கிறோம் அப்படிங்கிறது
இப்போ வந்து பூரிக்கு வந்து மாவு பசஞ்சு உருட்டிகிட்டு இருக்கோம். சாப்பாடு வந்துட்டுருக்கு, குழம்பு வெந்துட்டுருக்கு. பார்த்துட்டு சொல்கிறது நீ கரெக்டாக சொல்லணும். வான்னு சொன்னால் தீர்ந்துச்சு. எடுக்கிறியா இல்லையான்னு கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா எண்ணெய் ஊற்றிட்டா. அடுத்து வெங்காயம் வந்து கழுவி போட போகிறா. டோன்ட் பேசு. ஏன் பேசு? தண்ணியோட போட்டியா? அந்த பக்கம் சிக்கன் இருக்குது, இந்த பக்கம் பூரிக்கான மாவு இருக்குது, இந்த பக்கம் சாப்பாடு வடிச்சாச்சு. பீஃப் குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறா. இங்கே என்னதான் எடுக்கணும் போல். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து போட்டு வதக்கியாச்சு, வதங்கிட்டு இருக்கு. பட் இந்த டைம் என்ன பண்ண தெரியுமா? சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து சோம்பு, 1.5 ஸ்பூன் சீரகம், 2 சோம்பு சீரகம் ஒரே மாதிரி இருக்குது. குருமிளகு, சரியா? போட்டுக்கணும். பரவாயில்ல. கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டுட்டு இன்னைக்கு வந்து ஆடி 18 இல்லையா? யார் யார் எங்கே கோயிலுக்கு போனீங்க அப்படிங்கிறதுல சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டு தானே போனோம். சாமி கும்பிட்டு தான் அங்கே கோயிலுக்கு போனோம். இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு போகலான்ட்டு இருக்கிறோம். கொத்து கருவேப்பிலை திவ்யா சமையல் ரொம்ப நல்லா இருக்குல்ல. தக்காளி போட்டுக்கணும். அங்கே இருக்கு பெரிய தக்காளியாக இருக்கனால 1 தக்காளி போட்டால் போதும். நீ மட்டும் 2 தக்காளி பாருங்க. அதே உருட்டு விட்டுட்டா. உருட்டே நீ உருட்டே. இப்போ தக்காளியும் போட்டு இப்போ என்ன இது போட்டுட்டு அரைக்கணுமா? நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கிண்டிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், வேற சொல்லிட்டு போடு. மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கறி மசாலா. மனம் பயங்கரமாக இருக்குது. கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள். நான் வந்து மசாலாக்கு தேவையான கல்லுப்பு, அதுக்கப்புறம் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கிறேன். சுட்டுச்சா? அதுதான் சொல்ல திட்டக்கூடாதுன்னு கேட்குறியா? கைஸ், திவ்யா வந்துட்டு அவன் வரமாட்டா. ஏன்னா அவளுக்கு வந்து அது சேராது. அதனால அவன் வரமாட்டா. நான் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது எல்லாம் என்னென்ன வாங்குறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்கிறோம். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எங்கள் அப்பாயை பற்றி சொல்லணுன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம். எல்லாமே வாங்கிச்சு. இது கூட ஒரு 1/2 கப் வந்து துருவன தேங்காய் போட்டுக்கணும். நான் வந்து பாதி துருவி இருக்க பாதி கட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி? துருவ முடியல, அதனால் கட் பண்ணியிருக்கேன். திவ்யாவோட தோசை காண்டி வச்சு எல்லா வேலையும் பண்ணுறேன். இது வந்து நல்லா கலரிக்கலாம். சொல்லுங்க. அது இது வந்து தேங்காய் போட்டு நல்லா வதக்கியாச்சு.
அவ்வளோதான். இதை இறக்கி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சரியா? இதை இறக்கிட்டு இந்த ஆற கேப்பில் வந்து பூரிக்கு வந்து எண்ணெய் காய வைக்கலாம். கண்டிப்பாக எண்ணெய் பாக்கெட். என்னடா சூடு வாங்கிட்டே இருக்கா? நேற்று வந்து நாங்கள் மார்க்கெட் போயிட்டு வந்தோம். வாங்கியிருக்கோம் தக்காளி வாங்கி. இப்போ வேறு தண்ணி சுண்டி போச்சு. ஆனால் கறி வேக மாட்டேங்குது. குக்கரில் என்ன 5-6 விசில் விட்டுருங்களா? பாமாயிலாம் ஊற்றிக்கலாம். ஷோ இதெல்லாம் சாத்திக்கலாம். என்னடா ஏதோ எண்ணெய்க்குள்ளே விழுந்த மாதிரி இருக்குது. இல்லை அங்கே பாரு இதை எப்படி இருக்கு. நல்லா ஹீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே எது தட்ட கரண்டி எடு, ஓட்டக்கரண்டி எடு. தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு. ஆனால் கறி தான் வெந்தப்பாடு இல்லை. ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. அதனால நம்ம தாளிச்சு விட்டு அதில் வேக வைக்கணும் கரெக்டாயிடும். ஓகேவா? அதனால இதை இப்போ இறக்கிட்டு என்ன பண்ணலாம்னா சிக்கன் செஞ்சுருவோம். நாங்கள் வந்து ஹோம் டூரு கிச்சன் டூரெல்லாம் போடலான்னு இருக்கோம். யாராருக்கு ஹோம் டூர் வேணுமோ அவங்க வந்து சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் டூர் போடுறோம். இப்போ வந்து சிக்கனுக்கான ப்ராசஸ் நடக்குது. சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி போடா. இப்படி திவ்யாவோட ட்ரெஸ்ஸு பாரு. உசுப்பேத்தி உடம்பு ரணங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஏய் இந்த கரண்டி வேணாம் திவ்யா, வேற கரண்டி எடுத்துக்கோ. அது சின்ன கரண்டி. எண்ணெய் ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் உழப்பியாச்சு. சரி கழுவுறேன். எண்ணெய் வந்து வெடிக்குது. இதில் என்னென்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், என்னது இது? அதுக்கப்புறம் சோம்பு. கல்பாசி தான் போட்டுப்பாங்க. எங்கள் வீட்டில் இல்லாதனால நான் போடல. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து கொஞ்சம் கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆமாங்க, நீங்கள் இப்படி பேசுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. வாசனை நல்லா இருக்கு எல்லாம் போட்டனால. நல்லா வதக்கிது. இது வந்து ஓரளவுக்கு வந்து கலர் ஷேட் ஆகிறது பண்ணிக்கலாம். இந்த சைடு ஆயில் சூடாகிடுச்சான்னு எப்படி திரும்ப செக் பண்ணுவேன். இதா தூண்டு வச்சு டன் சூடாகிடுச்சு. இப்போ பொரிச்சு நீ எதில் போட போகிறேன்? எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சா போட்டு எடுப்போம். ஆல்ரெடி போட்டது நல்லா கறிடுச்சு. நல்லா பெருசு பெருசா வருது. காலையில உருட்டுறப்போ நல்லா இருந்துச்சு. மாவு பிசைஞ்சது யாரு? நான் இல்ல. இப்போ வெந்துருச்சு. எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா பூரியும் தண்ணியா இருக்குது. இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டுருவோம். புஷ்ஷுன்னு வரும்போது மட்டும் காமிக்கிறேன். புஷ்ஷுன்னு வரும்ல. இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், பூண்டு கூட ஒரு ஸ்பூன். நீ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்ல? நோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு
இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பேருமே ஈக்குவலாக செய்யணும். இப்போ வந்து தக்காளி வந்து நம்ம எடுத்துக்கலாம். தக்காளி எடுத்தாச்சு. எடுத்து இப்போ நம்ம வந்து இதில் ஊற்ற போகிறோம். இப்போ வந்து தக்காளி வந்து ஊற்றிக்கலாம். இது நல்லா கிண்டிக்கலாம். ஸ்மெல் போடும். ஆமாம், பச்சை ஸ்மெல்லு போடும். போட்டுறாது, நல்லா கொதிக்கணும். நல்லா ஒரு மாதிரி டார்க் கலரில் வரும்ல. எதுக்கு இது வச்சிருக்குது? இது எதுக்கு? மாட்டுக்கறிக்கா? இந்த தக்காளி வெங்காயம் மாட்டுக்கறிக்கா? பாதிலாம் செஞ்சாச்சு. இன்னும் ஒரு 3/4 இருக்குங்க. அது பண்ணிட்டு பார்க்கலாம் பேக் பண்ணுறதெல்லாம். சரிங்களா? இப்போ அதில் மசாலாலாம் போடு. பார்த்தீங்கன்னா நான் பூரி சுட்டுட்ருக்கேன். முடிஞ்சு கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ வந்து தக்காளி பச்சை ஸ்மெல் போயிருச்சா, அதனால் இவனை வந்து மசாலா மட்டும் போட சொல்லியிருக்கேன். மிளகாத்தூள் போடு. பரவாயில்லையே, கரெக்டாக இருக்குங்க. சொல்லு. அது இப்போ நான் எடுத்துகிட்டு வச்சனால உனக்கு தெரியுது, இல்லைன்னா நீ தேடுவேன். சொல்லு, எத்தனை ஸ்பூன்? 1 ஸ்பூன் மட்டும் போடு. போடு போடு. 1 ஸ்பூனுன்னா கூட தெரியாதா உனக்கு? குமிச்சு போடுறோம்ல. வேற மல்லித்தூள் போடு. 1.5 ஸ்பூன் போடு. இதுவா? இதுவா கேட்டேன். போடு. அதுதான் என்ன காய்ஸ் பையன், இவன் ஒன்றுமே தெரியாது. 1 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் போடு. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் போடு. அப்புறம் கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போடு. போது அதிகமாக வேணாம். சிக்கன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடுறா, கம்மி பண்ணிடா. எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க கைஸ். ஆனால் உண்மையாக அது எனக்கு ஒரு வேலை சொல்கிறக்குள்ள நானே செஞ்சிருவேன் அந்த வேலை. மசாலா எங்கே வந்து எடுத்தேன்? ஆமாம், இதெல்லாம் கட் பண்ணிடுவான். இது எத்தனை ஸ்பூன்? 1 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் போடுறா. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. போடு போடுறா, எனக்கு தெரியுதுடா. இத்தினோண்டு உப்பு போடு. போடு. உப்பு சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோன்னு? போடு போடு. இப்போ கலக்கு எல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும், மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கம். காஷ்மீரி மிளகா போடு கொஞ்சமாக. இன்னும் கொஞ்சம். போதும் போதும். போதும்டா. போடு. நல்லா கலக்கி விட்டு. கலர் வருது. ஐயோ, சாப்பிடவே இல்லை. ஆனால் ஏற்போம். இரு கறியை போடு. கறியை போட்டு பரட்டு. பச்சை ஸ்மெல் போனோன்னா போட்டு பரட்டி மட்டும் விடு. நல்லா ஊற்றிக்கணுங்களா? ஒன்றா போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அது ஒழுங்காக ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தெரியும். இவர் ஒன்றொன்னா தான் போடுவாராம. இப்போ விடு, ஒரு 2 நிமிஷம் விடு. மசாலாலாம் ஊற்றி. தெரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவெல்லாம் ஒட்டுட்டோம். இப்போ வந்து என் சமையல் தான் இது, சிக்கன் கிரேவி. நீ தனியாக செஞ்சிருந்தீங்கன்னா நீ சமையலும் சரி. கரண்டி பாருங்க, இதுக்கெல்லாம் எந்த கரண்டி கொடுக்கணும்? ரவுண்டு ஓட்ட கரண்டியை கொடுத்துட்டு, ஒட்டை கரண்டியை கொடுத்துட்டு, விட்ட கரண்டியை கொடுத்துட்டு. பார்த்தீங்கன்னா பீஃப் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம். எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சி, சோம்பு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டேன். இப்போ சிக்கன் வந்துட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணேன், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் மட்டும் போட்டு மேலே லைட்டாக கொத்தமல்லி மட்டும் தூக்கிட்டு இருக்கேன். லைட்டாக ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கறி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஆனால் மாட்டுக்கறி கறி வந்து குக்கரில் வச்சாதான் அது வேலையாகல. நம்ம அடுப்புக்கு இதாக வந்துட்டு நம்ம இந்தால போட்டெல்லாம் வேக வைக்க முடியாது. குக்கரில் வச்சா அழகாக ஒரு 5 விசில் ஆஃப் பண்ணிடலாம். கட்டியில் எவ்வளோ நேரம் தான் வேக வச்சாலும் வேகவே. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம்.
நல்லா கிளறி விட்டுறோம். குழம்பு வரைக்கும் வணக்கணும். குழையணும். தக்காளி நல்லா குழம்பு வரணும். திவ்யாவோட கோல்டு கம்மல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு சீக்கிரமே கிடையாது. உப்பு தண்ணி ஊற்றுறோம்ல. இந்த கரண்டி இங்கே சைடில் லேஸாக இருக்குது பாரு, அதனால தான் எனக்கு இங்கே இப்படி ஆகுது கை. நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கறியை போட்டுக்கலாம். கறி போட்டு மறுபடியும் வந்து மசாலா ஊற்றி நல்லா பரட்டிக்கலாம். இது வந்து ஒரு கொதி வரணும். சரியா? இப்போ ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சாப்பாடு நிமிஞ்சி வச்சலாமா? பல்லு விளக்கு வந்து பசியா ஆகுது. சாப்பிட முடியாது. அதுக்கு இல்லை சொல்கிறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாயை வந்து தேங்காய் அதெல்லாம் போட்டு வதக்கி வச்சோமே ஒரு மசாலா, அதனால தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஜார் கழுவி அதோட தண்ணியும் கீழே ஊற்றாமல் இதுலேயே ஊற்றிடலாம். மசாலா இருக்கு ஒரு வாரம் மாற்றினேன். ஊற்றியாச்சு. நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நான் காலையிலேருந்து எடுத்த வீடியோ உனக்கு தானே எல்லாம். தண்ணி ஊற்றணுமா? ஆக்கறக்கே நல்லா இருக்கு. இப்போ எல்லாம் பண்ணியாச்சு, முடிஞ்சு எல்லாம் மசாலா ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு டம்ளர் எடுத்து கல் எடுத்து இந்த இடத்துல செட் பண்ணிட்டோம், ஃபிட் பண்ணிட்டோம். ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு திருப்பி ஒரு கலரிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். போட்டு மூடி வேக விடுவோம். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். முட்டை வந்து ஆம்லேட் போடுறதுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சு சாமி கும்பிட போகிறோம். இருக்கிறப்போ நாங்கள் செஞ்சோம், ஒரு சில சுச்சுவேஷன்னால செய்ய முடியல. இப்போ எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் பார்த்து எடுத்து வைக்கணும் எல்லாமே. முட்டை வெந்துட்டுருக்கு, முட்டை சாப்பிடுவாங்க எங்கள் அப்பா. மிச்சதெல்லாம் இவ்வளோ தண்ணி ஊற்றுவானா நீங்களே சொல்லுங்கள். ஸோ முட்டை முங்கோணும், அப்போ தான் வேகும். முங்கவே போய் தள்ளிக்கும். திவ்யா வந்து உன்னிக்காம சாமி கும்பிட்றதெல்லாம் கும்பிடணும். நான் கடைக்கு வர போகணும், நிறைய வேலை இருக்குது. பார்க்கலாம் வாங்க. இப்போ கொத்திமல்லி போட்டுடலாம். எதுக்கு என்னைய பார்க்குறேன்? என்னங்க பொங்கு வருது முட்டையில்? கொத்தமல்லி போட்டுடலாம். நிறையா இருக்கா? நான் எங்கள் அம்மாவுக்கு டபுள் செலவு. ஏன்னு சொல்லு. வந்துட்டு அப்போ இங்கேருந்து ஆட்டோவில் போகிறக்கு 300 ரூபா. அவ்வளோதான், பீஃப் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண வேண்டாம், ஆம்லேட் போடணும், அதனால் முட்டை வெந்துடுச்சுருக்கு. இப்போ இதை வந்து எடுத்து இடத்துல இறக்கி வச்சிடலாம்.
யார் வீட்டில் பாட்டுன்னு தெரில. ஹெல்ப் பண்ணுறேன்னு எவனோ சொன்னான். ஒரு பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கேன் வந்து என்னன்னு கூட கேட்காம மூலமாக ஃபோன் பண்ணி. எப்போ ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லைங்க கைஸ், அதனால வந்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வீடியோவை மட்டும் டெலீட் பண்ணிட்டு. காலையில் என்ன திரும்ப ஹெல்ப் பண்ணான், எந்திரிச்சான், கடைக்கு போயிட்டு வந்து தந்தான், கறி எடுத்துகிட்டு வந்து தந்தான், அதுக்கப்புறம் மாவு உருட்டி கொடுத்தான். இதுதான் அவன் ஹெல்ப்பு. சிக்கன் கிரேவி செய்யும் போது மசாலா இன்னொன்று நீ மறந்துட்ட, முக்கியமானது தண்ணி பிடிச்சி வச்ச. இது ஒரு வேலை, அது போயிரு, அது பைப்பில் அதுவாக வருது, பிடிச்சி திருப்பினா பக்கெட் நிறைய போது ஆஃப் பண்ணுறோம். இது ஒரு வேலைன்னு வேற அவன் கணக்கு சொல்லுவான். இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க தண்ணிக்கு வேண்டியில 3 வேலை செஞ்சுட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நாளைக்கெல்லாம் பண்ணிக்கலாம், ஹெல்ப் பண்ணுறேன்னு பெரிய இவன் மாதிரி சொல்லிட்டு இருந்தான். நீயே முடிச்சுட்டு எனக்கு என்ன வேலை போ. துப்பு நல்லா கேமரா முன்னாடி. தண்ணி தொளிச்சு பாருடி ஃபஸ்ட்டு. ஒன்றுமே பண்ண முடியலன்னா எப்படி, என்ன பண்ண முடியல, ஒரு வேலை செய்ய முடியாதுங்களா. பவுலெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு தேவையானது எல்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு தேவையானது நாங்கள் ஏதோ சிலது வாங்கியிருக்கோம். அது வந்து நீங்கள் பாருங்கள், நாங்கள் காமிக்கிறோம். நல்லா இருக்குல்ல தோசை கண்டி. எடுக்கவே வேண்டாம் செய்ய சொன்னீங்கல்ல, எடுத்து மட்டும் தானே அதில் நிறையா. இன்னொரு டைம் சொல்லு 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 பொய். ஒன்று வந்து எனக்குங்களாமா, ஒன்று வந்து அவங்க மாமனா இருக்கும். உனக்கு இல்ல எனக்கு, பிஞ்சு போனது வந்து எனக்கு, நான் எடுத்துக்குவேன். படுத்த மட்டும் பியாம ட்ரை பண்றேன், அது எங்க மாமனார். பதவியா நினச்சாலே கஷ்டமா இருக்கு. 4 வருஷத்துக்கு முந்தின வருஷமெல்லாம் வீட்டில் படுத்துட்டு இருக்கோம். இந்த தீபாவளி அன்னைக்கெல்லாம் போன வருஷம் ஆடி நோம்பி நாங்கள் ஏன் பண்ணலை அப்படின்னா, நாங்கள் கோயம்புத்தூர்லேயே இல்லை. என்ன அப்படின்றது வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம், எங்கே இருந்தோம், என்ன சுச்சுவேஷன் இருந்தோம், என்ன பண்ணிட்டு இருந்தோம் சொல்லிட்டு. நம்ம போன வருஷம் இந்த டைமில் நாங்கள் இல்லைங்க, அதனால் போன வருஷம் சாமியும் நாங்கள் போடலை. 1 இயர் இல்லாமல் புலிவாசல் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால் கும்பிட முடியல. சின்னது பொண்ணா என்ன பிச்சு பிச்சு போட்டுருக்குற எங்கள் அப்பாவுக்கு. இது எனக்கு எடுக்கல, ஒரு இப்போ எனக்கு எனக்கெல்லாம் இல்லை, நாங்கள் 2 பேருக்கு போட்டுருக்கோம். இது வந்து எனக்கு கைஸ். பாட்டு வேற பயங்கரமாக ஓடுதப்பா. இப்போ இதெல்லாம் எதில் பேக் பண்ணுறது? எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுது. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுது கைஸ். எங்கள் அம்மா ஃபோன் வந்து இல்லை, எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு. யாயா இல்லையா, நான் முட்டை போட்டிருக்கிறா வந்தா மணி அவ்வளோ. சரி சரி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாய் வந்து கடைக்கு போயிருக்கான். அவன் வரதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டா, சும்மா சிம்பிளாக ரெடி ஆகிருக்கேன். இப்போ சாமிக்கு தேவையான பூவெல்லாம் வந்துட்டு கட்டிகிட்ருக்கேன். கட்டி முடிச்சுட்டு சாமிக்கு எல்லாமே போட்டுடலாம். நேற்றுக்கே பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோ எல்லாமே துடைச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாமி ரூமில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோவையும் நான் ஆட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் இருக்கிறதையும் நீங்கள் பாருங்கள். 2ல் எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே வச்சுருக்கிறது எல்லாமே வந்துட்டு சாமிக்கு தேவையான பொருள், மஞ்சள் குங்குமம் விபூதி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். ஃபுல்லாக பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் திரி போட்டு எண்ணெய் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாமாங்க.
இந்த பக்கி பைய கடைக்கு போயிட்டு இப்போ தான் வரான். நான் வரக்குள்ளே எல்லா விளக்குக்கும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு சாமி படத்துக்கெலாம் பூ போட்டேன். அப்ளை பார்த்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு மறக்காம. அப்படியே திவ்யாவோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க கைஸ். உங்களை பார்த்தா எப்படி என்ன இழிப்பு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இப்படி தான் இருக்குது. அவங்க வந்து நான் மாற்றலை பேண்ட் மட்டும் தான் மாற்றிருக்கேன். கடைக்கு போயிட்டு இங்கே பாருங்கள் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் இப்படி போயிடுச்சு. சரிம்மா இப்போது ஃபைனலாக நம்ம சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியாக. எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நல்லா இருக்கா இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருந்தது மாதிரி எனி கெஸ் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? வந்து கோயிலுக்கிட்ட நின்றுருக்குறோம். மாலை வந்து சரியான ரேட் சொல்கிறாங்க. சரியான ரேட் சொல்கிறாங்க. அதனால் மிச்சதை மட்டும் வாங்கிட்டு இப்போ கிளம்பியாச்சு. அப்பாவுக்கு போய் வைக்கிறது போய் பார்க்கலாம். பாய்.